நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு 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 10 நிமிடம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்குள்ள உன் மனதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள். முதல் முறை 2வது முறை கைத்தட்டலை நான் கேட்டு வாங்கினேன். 3வது முறை உன்னை கைத்தட்டு நான் சொல்லக்கூட இல்லை. உன் நாட்டை பற்றி சொன்ன அடுத்த நிமிஷம் உன் கைகள் தன்னை போல தட்ட ஆரம்பிச்சுது. அப்போ நான் உன்னை இந்தியாவின் எதிர்காலம்னு கூப்பிட்டது எவ்வளோ பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம மறுபடியும் அங்கேயே திரும்பி வரோம். வணக்கம். ரைட், ஒரு வணக்கம் சொன்ன மிக்க நன்றி. ஒரு மின்சாரம் போனது கூட உங்ககிட்டேருந்து 2 முறை வணக்கம் நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக ஒரு தடவை நம்ம கை தட்டிக்கலாம். ரைட், அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஒரு வணக்கத்தை உங்ககிட்டேருந்து நான் வாங்குறதுக்காக ஒரு நிமிடம் ஒரு வினாடி அமைதி காத்து நீங்க சொன்னீங்க. ஆனால் படைத்தவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாடம் பத்தாது, ஒரே ஒரு வினாடி பொறுத்துரு, மின்சாரத்தை வெட்டிட்டு மீண்டும் கிடைக்கும் பொழுது இன்னொரு முறை நான் வணக்கம் சொல்ல எனக்கு முன்னால் பேசின அந்த 2 பெரியவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் வணக்கம் சொன்னீங்க. ரைட், ஸோ எல்லாவற்றுக்குமே எண்ணிய முடிதல் வேண்டும். அந்த எண்ணத்தோடு தான் வந்தேன், இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு. குறிஞ்சி கல்வி நிறுவனங்களுடைய நெடும் தூண்களாகவும் நிகழ்காலமாகவும் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சேர்பர்சன், டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம், பிரின்சிபல்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய நீங்கள், மிகப்பெரிய விஷயம். 2020 பற்றி பேசி போதும், நாம் இனி 2030 பற்றி பேசக்கூடிய ஆட்கள். 2020 எல்லாம் தாண்டி என்னைக்கோ போயிட்டோம். எண்ணிய முடிதல் வேண்டும்னு உங்களுக்கு தலைப்பு கொடுத்தது மட்டும் அல்ல, எந்த குழந்தைங்க முன்னால் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் குறிப்பாக ஒரு மின்னஞ்சல் அனுப்பிய பொழுது மிக குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன், ஐ நீட் தி யங் அடாலசன்ட் சில்ட்ரன். 14, 15, 16, 17 இந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எனக்கு வேணும். 9, 11 இங்கே சேர்த்து இருக்கலாம், ஆனால் இடம் பற்றாதுங்க அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக 10, 12 அப்படின்னு சொன்னாங்க. ஃபைன், சிபிஎஸ்சி சிலபஸ்குள்ளே வர குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஹையர் செகண்டரிக்குள்ளே வர குழந்தைகளாக இருக்கட்டும், பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரு ஜாடையாக தான் இருக்கீங்க. இங்கிருந்து என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சேர்மன் சார் சொன்ன வார்த்தைகளில் எந்தெந்த நாடுகளுக்கு நான் போனேன் அப்படின்னு சொன்னார். சுலபமாக ஒரு குவைத்தாக இருக்கலாம், செஷல்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கிலாந்தாக இருக்கலாம், ஸ்காட்லாண்டாக இருக்கலாம், கனடா, இதெல்லாம் வேறு. நம்ம கூடவே சுதந்திரம் வாங்கி நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றான இலங்கைக்கும் என்னுடைய பயணம் இருந்தது. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை. அதில் 2 முறை இந்திய அரசும் இலங்கை அரசும் அழைப்பின் நிமித்தம் நானும் என் கணவரும் ஆசிரியர்களாக அங்கே போனோம். இந்த ஒரு வினாடி மின்சார தடை ஏற்பட்ட பொழுதே நமக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. நமக்கு மேலே ஒரு ஃபேன் தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுது. அந்த ஒரு வினாடி என் குரல் உங்ககிட்ட கேட்காம போன பொழுது மைக்கிலாட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அச்சம் வந்தது. இதெல்லாம் நம்ம பழகிட்டோம், இந்த சொகுசு வாழ்க்கைக்கு நம்ம பழகிட்டோம். இது சொகுசுன்னு கூட தெரியாமல், ஆடம்பரம்னு கூட தெரியாமல், இது ஒரு வசதின்னு நினச்சி நம்ம பழகியாச்சு. ஆனால் நான் போன இடம் அப்படி அல்ல. இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிற இதே எண்ணத்தோட, புதிய வெளிச்சம் அப்படிங்கிற பெயரோட அந்த குழந்தைகளை பார்க்க போன பொழுது, நான் பார்க்க போன இடம் 2009 அமைதி பிரகடனப்படுத்தப்பட்ட வடமாகாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். அந்த இடங்களுக்கு போன போது அது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியாக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் காதில் கேள்விப்படாமலும் இருக்கலாம். அந்த குழந்தைகள் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய சௌகரியம் நமக்கு பெரிய விஷயமாக இருக்கும் பொழுது, இத்தனை பேர் இங்கே நெருக்கி அடித்து உட்காந்துருக்கோங்கிறது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பொழுது, நம்மளால் நம்ம மூக்கை தாண்டி கூட எதிர்காலத்தை பார்க்க முடியாது. அதனால தான் நான் உங்களை கூப்பிடும்பொழுது என்னன்னு கூப்பிட்டேன், இந்தியாவின் எதிர்காலமாக என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ இந்த எண்ணிய முடிதல் வேண்டும்னு தொடங்குறதுக்கு முன்னாலேயே முதல்ல அதற்கான களம் என்ன தெரியுமா, எனக்கு கிடைச்சதெல்லாம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு புரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் எதிர்காலத்தை பார்க்க முடியும். இலங்கையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் போன பொழுது பெரும்பாலும் அந்த குழந்தைகளை நாங்கள் சந்தித்தது, அந்த குழந்தைகளோடு பேசினது, 10ஆம் வகுப்பு குழந்தைகள் அப்படின்னா O லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்பு குழந்தைகள்னா A லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்காக ஒரு தடவை தயவு செஞ்சு கை தட்டுங்கப்பா. ஏன் தெரியுமா, முதல் தடவை இதே மாதிரி மின்சார தடை வந்த போது குழந்தைங்கள்லாம் அது ஏதோ ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட ஒரு 3 நிமிடம் நான் பேசியிருப்பேன்.
அதே அறை தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த ஒரு வினாடிக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சது இவை எல்லாமே கிடைக்காமல் கிடைத்த விஷயங்கள் அப்படின்னு. வேற எதுவுமே வேண்டாம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். வாழ்க்கை இவ்வளோ அழகாக இருக்கு, நான் போன இடங்கள் இவ்வளோ அழகாக இல்லைம்மா அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த O லெவல் A லெவல், இந்த A லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொன்னா அட்வான்ஸ்ட் லெவல், A லெவல் இஸ் அட்வான்ஸ்ட் லெவல், ரைட்? அதை தாண்டி மேலே வரணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாகட்டும், 100 குழந்தைங்க இந்த அட்வான்ஸ்ட் லெவல், இந்த +2 12ஆம் வகுப்பை தாண்டினாங்க அப்படின்னா 100 பேருக்கு 9 பேருக்கு மட்டும்தான் மேற்கொண்டு படிக்க இலங்கையில் இடம் இருக்கு. அந்த கல்லூரிகள் அவ்வளவுதான் இருக்கு. ஜஸ்ட் 9% ஆஃப் தி சில்ட்ரன், இந்த வயசுள்ள குழந்தைங்க, 17-18 வயசுள்ள குழந்தைங்க, மேற்கொண்டு வளரணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைங்க, படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைங்க, மருத்துவர் ஆகணும், நான் ஒரு பெரிய வழக்குரைஞர் ஆகணும், பொறியியல் வல்லுநராக மாறணும், மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறணும், கனவு அவ்வளவு மனது கொள்ளாமல் கனவு இருக்குது, கண்கள் முழுவதும் எனக்கு கனவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை குழந்தைகளும் தாண்டி மேலே போகணும் அப்படின்னா 9% மேலே அங்கே இடம் இல்லை. திரும்பி வரும் பொழுது எங்கள் கார் வேன், அந்த வேன் பிடிச்சிட்டு, ஏன்னா நாங்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே சுனாமி அடிச்சதுன்னா அந்த இடத்துல எப்படி ஒரு தங்குறதுக்காக ஒரு ஷெல்டர் அப்படின்னு தங்குற இடம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் தான் நாங்கள் வகுப்பெடுப்போம், அந்த குழந்தைங்களை பார்ப்போம். நாங்கள் கிளம்பும் பொழுது குழந்தைங்கள்லாம் எங்கள் வேனை பிடிச்சிட்டு எங்களை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போங்க, மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எண்ணிய முடிதல் வேண்டும், இதுதான் நம்மளுடைய தலைப்பு. இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்கோ. போன வருடம் மறுபடியும் அழைப்பின் பெயரில் இங்கிலாந்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச பொழுது ஒரு 200 வருடங்கள் வந்து இருந்து நம்மளை ஆண்டு நமக்கு ஒரு மொழியும் கொடுத்து, அது பற்றிய ஒரு அறிவையும் கொடுத்து, அதற்கான இலக்கண இலக்கியத்தையும் கொடுத்து, அதனுடைய கலாச்சாரத்தையும் கொடுத்து, பார்ப்பதற்கு இன்னொரு ஜன்னல் கதவையும் திறந்து வைத்து விட்டு போன ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துலையும் பேச கூப்பிட்டுருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, மீறி போனால் ஒரு 10லிருந்து 12 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, இந்த மாதிரி பெஞ்செல்லாம் கூட போடல, எல்லாம் தரையில் உட்காந்துருந்தாங்க. நீங்களும் நானும் கற்பனை பண்ணுற மாதிரி பள்ளிக்கூடங்கள் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி வசதிகள் கூட இல்லை. எங்கே நான் சொல்கிறேன், இங்கிலாந்தில் எல்லாம் தரையில் உட்காந்தாங்க குழந்தைங்கெல்லாம். ஒரு 1.5 மணி நேரம் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மீண்டும் 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 கை மேலே போயிட்டே இருக்கு. ஒரு கை தூக்கி கேள்வி கேட்குறாங்க, ஒரு கை பத்தலைன்னா 2 கை தூக்கி கேள்வி கேட்குறாங்க. ஏதாவது கையை தூக்காமல் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதனுடைய கையை கடன் வாங்கி அந்த கையும் தூக்கி கேள்வி கேட்குறாங்க. இப்படி எல்லாம் கேள்விகள் 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 கேள்விகள். ஒரு 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு நான் இறங்கும் பொழுது அந்த குழந்தைங்களும் ஓடி வந்து எங்கள் கார்கிட்ட நின்றுட்டு கேட்டது, ப்ளீஸ் டேக் அஸ் டு இந்தியா, இந்தியா இஸ் ஸோ ஃபேசினேட்டிங், ரொம்ப அழகாக இருக்குது இந்தியாவை பற்றி கேட்க, எங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. சரி, இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு 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 10 நிமிடம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்குள்ள உன் மனதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள். முதல் முறை 2வது முறை கைத்தட்டலை நான் கேட்டு வாங்கினேன். 3வது முறை உன்னை கைத்தட்டு நான் சொல்லக்கூட இல்லை. உன் நாட்டை பற்றி சொன்ன அடுத்த நிமிஷம் உன் கைகள் தன்னை போல தட்ட ஆரம்பிச்சுது. அப்போ நான் உன்னை இந்தியாவின் எதிர்காலம்னு கூப்பிட்டது எவ்வளோ பொருத்தமான ஒரு விஷயம். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம மறுபடியும் அங்கேயே திரும்பி வரும். தங்கமான குழந்தைங்க, கிடைக்காம கிடைச்ச வரமாக வந்த குழந்தைங்க, தாய் தகப்பன் உங்கள் மேலே கோவப்படலாம், ஆசிரியர் உங்கள் மேலே கோவப்படலாம், யார் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் இங்கிருந்து பார்க்கும் பொழுது, நான் அது இலங்கையிலிருந்து பார்த்தாலும் சரி, இங்கிலாந்திலிருந்து பார்த்தாலும் சரி, எங்கள் குழந்தைகளை இந்த 10 பருவத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். 10 பருவம் அப்படின்னா உங்களுடைய வயசு, அடாலசன்ட் ஏஜ், டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த குழந்தைங்களை எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே ஜாடையாக தான் இருக்கீங்க. நிறத்தில் மாறுபாடு இருக்கலாம், உங்களுடைய முகத்தினுடைய அங்க அவயங்களில் மாறுபாடு இருக்கலாமே தவிர மற்றபடி உலகம் பூரா இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எங்கே போனாலும் நான் இதை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இங்கிலாந்தில் 15 வயதும் 16 வயதும் 17 வயது குழந்தைக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் கல்விக்கு கிடைக்குதோ அது இலங்கையில் இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும், இந்தியாவில் இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும், இத்தோப்பியாவில் இருக்கிற குழந்தைக்கும் கிடைக்கணும். உலகம் பூரா 15, 16, 17 வயது குழந்தைகளுக்கு ஒரு போல ஒரே மாதிரி கல்வியும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையும் பார்வையில் விசாலமும் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உலகம் முன்னேறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய அஸ்திவாரத்தை நான் மறுபடியும் ஆழ ஆழ உழுது கொடுக்குறேன். நான் உனக்கு என்ன காரணம், இங்கே வந்து உட்காரும் பொழுது என்ன எதிர்பார்த்து வந்து உட்காந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, பேச தொடங்கின போது என்ன எதிர்பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் இனி வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் வரலாம். எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தாலும், ஒரு 450லேருந்து 500 குழந்தைங்க ஒன்றா உட்காந்துருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கோ, உன் பக்கத்தில் வந்து உட்காந்து உன் கையை வாங்கி என் கையில் வச்சுட்டு உன் உள்ளங்கையை பிடிச்சிக்கிட்டு உன் கண்ணை பார்த்து ஒத்தொத்தர்கிட்டையும் நான் பேசுகிற பேச்சாக இதை எடுத்துக்கோ.
இல்லை நான் உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கலாம், நான் உன்னுடைய ஆசிரியராக இருந்தால் நான் என்ன சொல்வேன், இன் ஃபியூச்சர் கூட நீ ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை தான் அப்படி நெருக்கி அடித்து உட்கார வச்சாலும் யாராவது பேச வராங்க அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பேடு, ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கையில் வச்சுக்கோ. அது படிக்கிற குழந்தைங்களுடைய பெரிய அடையாளம். இன்னி தேதிக்கும் யாருடைய பேச்சையாவது நான் கேட்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒரு பேனாவும் ஒரு குறிப்பேடும் இருக்கும். என்ன காரணம், அவர் சொல்லிட்டு போகக்கூடிய விஷயங்களில் என்னுடைய வாழ்க்கைக்கு இதற்கப்புறம் தேவையான விஷயம் ஏதாவது இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்து கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய செல்வமாக அதை நான் எடுத்துகிட்டு போவேன். சரி, உங்ககிட்ட என்ன நான் மறுபடியும் உங்கள் மனதை ஆழ உழணும்னு எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, வந்து உட்காரும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு தெரியாது, நேற்றைக்கு எப்படின்னு தெரியாது, முந்தா நாள் எப்படின்னு தெரியாது, சரி நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, இல்லை இது முடிந்ததுக்கப்புறம் வகுப்புகளுக்கு திரும்பி போகும்போது எப்படி இருப்பீங்க, இது எதுவுமே உத்தரவாதங்கள் கிடையாது. இந்த நிமிடம் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்து 1.5 மணி நேரம், அப்புறம் உங்களுடைய கேள்வி பதில், இவை எல்லாம் சேர்ந்து மட்டும்தான் நமக்கு சத்தியம், அது மட்டும்தான் நமக்கு சாத்தியம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நான் முதல்ல பண்ணுறேன், மனதை கொஞ்சம் தூர்வாடுறேன். ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய வரம் கிடச்சிருக்கு, நல்ல தாய் தகப்பன் கிடச்சிருக்காங்க, நல்ல ஆசிரியர் கிடச்சிருக்காங்க, நீ நல்ல அப்படிங்கிறது வேறு. த ரைட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் யூ ஹவ் காட், த ரைட் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் யூ ஹவ் காட். என்ன, தங்களுக்கு முன்னால் உங்களை வைக்கக்கூடிய தாய் தகப்பன், தங்களுக்கு முன்னால் உங்களை வைக்கக்கூடிய ஆசிரியர், எங்கேயோ இருக்கக்கூடிய என்னை கூப்பிட்டு எங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன், அவங்க மனச்சோர்வு இருந்தால் கொஞ்சம் மாறி கிடைக்கட்டுமே, இலக்கு விட்டு அவங்க மனம் வேற எங்கேயாவது போச்சுன்னா கொஞ்சம் சொல்லலாமே. ஊடகங்கள் ஒரு மாதிரி காண்பிக்குது, திரைப்படங்கள் வேறு மாதிரி காண்பிக்குது, பொது வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. குழந்தைங்க கையில் 6வது விரலாக முளைச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் அவங்கள கவனச்சிதறலுக்குள்ளேயே கொண்டு போயிடும் போல இருக்குது. இந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்த ஏதாவது ஒரு வார்த்தை, நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா, இல்லை அவர் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு எங்கிருந்தோ என்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் உன்னுடைய நிகழ்காலத்தை பற்றியும் உனக்கு இல்லாத அக்கறை உன்னுடைய மூத்த தலைமுறைக்கு இருக்குது அப்படின்னா, இந்த நாட்டை விட வேறு எந்த நாட்டில் இது கிடைக்கும் நீ நினைக்கிறேன்? நான் போன எந்த நாட்டிலையும் இது கிடையாது. இந்த நாட்டில் ஏன் அப்படின்னா என்னுடைய அடுத்த தலைமுறை ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும். பாரதி சொன்ன மாதிரி, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா. நீ வரதுக்காக தானே இந்தியா காத்துட்ருக்கு, உன் கைப்படணும்னு தானே இந்தியா காத்துட்ருக்கு, இந்தியாவுடைய எதிர்காலமே நீ தானே, உனக்காகத்தானே நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தகப்பன், நீ கேட்ட மாதிரி கேட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்காத அப்பா அம்மாவாக இருக்கலாம், நீ ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு எதுக்குமே ஆமாம்னு சொல்லாத ஒரு அப்பா அம்மாவாக இருக்கலாம், நீ கேட்ட மாதிரி கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் உடன் வந்து உன்னை செல்லம் கொடுத்து கெடுக்காத ஆசிரியர்களாக இருக்கலாம், மிகுந்த கண்டிப்பாக இருக்கலாம், பல நேரங்களில் கடுமையாக கூட இருக்கலாம். இது உனக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அது உன்னுடைய பிரச்சனையே இல்லை, உன்னுடைய வயதினுடைய பிரச்சனை, இருக்கக்கூடிய காலத்தினுடைய பிரச்சனை. இப்போ வரக்கூடிய நான் என்ன பண்ணுறேன், முதல் 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னால், இந்த மனதில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் எடுக்கிறேன் நான். பிகாஸ் என்ன ஆயிருக்கு, ஐ ஹாவ் டு டூ அ பிட் ஆஃப் டீவீடிங். மனசு பூரா களைகள் மண்டி கிடக்கு. விதை மட்டும்தான் போட்டால் முளைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் நிற்கணும், மண்ணை உழணும், தண்ணி ஊற்றணும், பார்த்துட்டே இருக்கணும், பூச்சி போட்டு அண்டாமல் பார்க்கணும், ஆடி மாடு அண்டாமல் பார்க்கணும், அதற்கு உரம் சேர்க்கணும், வேலி போடணும். இந்த வேலையெல்லாம் ஒரு விதையை போட்டால் மட்டும்தான். யாருமே எதுவுமே போடாமல் கண்டுக்காமையும் கண்டிக்காமையும் விட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த இடம் பூரா விதையே போடாமல் முளைக்கக்கூடியது என்ன தெரியுமா, யாருக்குமே பயனில்லாத களைகள் முளைக்கும். அப்போ மனது பூரா நல்ல சிந்தனை வரலைன்னா களைகள் வரும். அப்போ நான் வாட் டு ஐ டூ, ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு டீவீட் எவ்ரிதிங். இருக்கக்கூடிய அந்த வீட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும். இல்லையா, மனதை ஒரு குளமாவோ ஏரியாவோ குட்டையாவோ நினச்சிக்கும். ஒரு வாரமாக இந்த ஏரியா பூரா நல்ல மழை வந்துட்டுருக்கு. அதுவும் நல்ல மழைன்னு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். நம்ம எல்லாம் சபிச்சு மழை வராமலே போன காலம் போக, மழை வரட்டும், மண் குளிரட்டும், எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கட்டும், தண்ணிக்கான ஒரு பிரச்சனை வரக்கூடாது, தண்ணி பிரச்சனை ஒரு யுத்தமாக மாறக்கூடாது, இத்தனை ஆசைப்படும். உன் மனது குளமாகவோ குட்டையாகவோ ஏரியாகவோ இருக்கும் அப்படின்னா, ஐப்பசி மாதம் அடைமழை அப்படின்னு சொல்லக்கூடிய பழைமொழி இன்னும் பழக்கொழிந்து போகாமல் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, மழை வரப்போகுது அப்படின்னா உழவனாக இருந்தீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் உழுது, வானம் பார்த்த பூமியாக இருந்தால் மண்ணெல்லாம் உழுது, களைகள் எல்லாம் நீக்கி, விதைகள் எல்லாம் தயாராக வச்சிருப்போம். என்ன, மழை பொழிந்த அடுத்த நிமிடம் விதைகள் எல்லாம் முளைவிட்டு செடிகளாக பயிர்களாக மாறும். குளம் குட்டை ஏரிகள் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியை காப்பாற்றணும், குளத்தை காப்பாற்றணும், வாய்க்காலை காப்பாற்றணும், குட்டையை காப்பாற்றணும் அப்படின்னா அதன் மேல பூரா ஒரு வருடம் பூரா விழுந்து விழுந்து மக்கி போயிருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சகதி எல்லாம் தூர்வாருவாங்க. எல்லாவற்றையும் தூர்வாரி அழுக்கெல்லாம் அகற்றி 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 மேலேந்து வர தண்ணி மட்டுமே இல்லை, அந்த மண்ணிலேயே சில ஊற்று கண்கள் இருக்கும், அந்த ஊற்றுக்கண் எல்லாம் அடைஞ்சு போயிருக்கும். எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவாங்க. the cleansing process of everything. எல்லாவற்றையும் சுத்தம் பண்ண அடுத்த நிமிஷம் பெருமழை வந்துச்சு அப்படின்னா அந்த குளத்துலயோ குட்டையிலையோ ஏரியிலையோ 4 பேருக்கு பயன்படுற மாதிரி நல்ல தண்ணி மிஞ்சும்.
தூர்வாராம விட்டுட்டோம் வைங்களேன், எத்தனை பெரிய மழை வந்தாலும் எத்தனை வருடக்கணக்கா கொட்டினாலும் ஒரு சொட்டு கூட கீழே இறங்காது. என்ன காரணம்? அது மேல பூரா தேவையில்லாத கசடு மக்கி அப்படியே சேரி குழஞ்சு இருக்கும். மனசு கூட அப்படிதான். என்ன அப்பப்போ தூர்வாரிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது நமக்கு. ரைட்? அப்ப எண்ணிய முடிதல் வேண்டும்ல முதல்ல பண்ண வேண்டிய வேலை. நான் 3வது தடவை நீங்களா கை தட்டின போது உங்களை நான் பாராட்டினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தூர்வாடுற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கு. என் கையில மண்வட்டி இருக்கலாம், என் கையில கோடாலி இருக்கலாம், ஆனா மண் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா? உங்க மனசு அதுக்கு ஒத்துக்கணுமே. அது ஒத்துச்சு அப்படின்னா எண்ணிய முடிதல் வேண்டும் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயமாக மாறும். சரி, இந்த எண்ணிய முடிதல் வேண்டும் யார்கிட்ட இருந்து நான் எடுத்தேன்? தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், பாரதியார்கிட்ட இருந்து தான் எடுக்க முடியும். சுலபமாக நீங்களும் நானும் என்னெல்லாம் கற்பனை பண்ணணுமோ, எப்படியெல்லாம் கற்பனை பண்ணணுமோ அது அத்தனை நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு ஆள் பாரதியார். அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேர்வழியில போகும்போது கொஞ்சம் குறுக்க போனா என்ன அப்படின்னு மனித மனதுக்கு தோணும். அப்ப என்ன பண்ணிடுவோம்? என்னத்தை வேணாலும் எண்ணிடலாம், கண்டதையும் எண்ணலாம், அடுத்தவனுடைய கேடு எண்ணலாம், எல்லாரும் கீழே விழணும்னு எண்ணலாம், மற்றவன் வளர வேண்டாம்னு எண்ணலாம். அதான் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டோமே. அதுக்காக ஓடி வந்து பாரதியார் என்ன பண்றாரு தெரியுமா? எண்ணிய முடிதல் வேண்டும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கூட வந்து ஒண்ணு வச்சிருவாரு. என்ன தெரியுமா? நல்லவே எண்ணல் வேண்டும்னு அடுத்த வரி. நீ நல்லவே எண்ணினா மட்டும்தான் எண்ணிய முடிதல் வேண்டும். சரி, இதற்கு முன்னால என்னுடைய ஒரு குட்டி அனுபவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். அதற்கப்புறம் நம்ம சீரியஸாக இந்த எண்ணிய முடிதலுக்குள்ள போறோம். என்ன அனுபவம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா உங்க சேர்மன் சாருடைய அறையில நான் 2 பேருடைய போட்டோவை பார்த்தேன். இந்த 2 பேருமே கல்விக்காக மிகப்பெரிய வேலை பண்ணவங்க. விருதுநகர் பக்கம் எப்பொழுது உனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, கர்ம வீரர் காமராசருடைய இல்லத்தை ஒரு தடவை நீ போய் பாரு. கோவில்கள்ல போய் பார்க்கறதுல எவ்வளவு பெரிய புனிதமோ, தேவாலயங்களுக்கு போறதுல எவ்வளவு பெரிய புனிதமோ, 5 முறை தொழுகை செய்து நமாஸ் படித்து ஒரு மசூதிக்கு போறதுல எவ்வளவு பெரிய புனிதம் இருக்கோ அவ்வளவு பெரிய புனிதம் நம்ம அத்தனை பேருக்கும் கல்வி கண் திறந்த வாய்ப்புகள் கொடுத்த திரு காமராசர் அவர்களுடைய இல்லத்துக்கு போறது. போயிட்டு வரும்பொழுதுதான் தோணுச்சு, பெரிய மெத்தப்படுத்த மேதாவியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு. மிக பெரிய பட்டங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கக்கூடிய நபரா இருக்கணுங்கிற ஆசை கண்டிப்பா இல்லை. பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற நபரா இருக்கணுங்கிற எந்த தகுதியுமே தேவையில்லை. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கு தோணும், ஒரு மகான் ஆகுறதுக்கு ஒண்ணுதான் வேணும், நல்ல மனசு மட்டும்தான் வேணும். அந்த நல்ல மனசு இருக்கக்கூடிய கர்ம வீரருடைய அவருடைய படமும் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆதர்சமாக இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய போட்டோவும் உங்க சேர்மன் சாருடைய ரூம்ல என்னுடைய வலதுகை பக்கம் மேல மாட்டி இருந்தது. நான் அந்த பொருத்தத்தை கூட ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இளைய தலைமுறைக்கு கல்வி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நபர், இளைய தலைமுறையை கனவு காணுங்கள்னு சொன்னதுக்கு ஒரு நபர். 1000 காலத்து பயிர் அப்படின்னு நம்ம திருமணங்களை சொல்லுவோம். கல்யாணம் மட்டும் இல்ல 1000 பயிர், கல்வியும் 1000 காலத்து பயிர் தான். இப்போ டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த போது என்னை அறிமுகப்படுத்தின போது சொல்லியிருப்பாங்க, PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ்ல நான் பேராசிரியராக இருந்தேன். அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எங்க கல்லூரிக்கு ரொம்ப பக்கத்துல தான் கொடிசியா அப்படிங்கிற ஒரு ஹால். கோயம்புத்தூரை பத்தி தெரிந்த நபர்களுக்கு அங்க தெரியும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகம். உலகளாவ நடக்கக்கூடிய கருத்தரங்கங்கள்ல இருந்து பொருட்காட்சிகள்ல இருந்து எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம். மிகப்பெரிய அரங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வளாகம் அது. அப்போ அங்க ஐயா அவர்களை, திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை கூட்டிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில் வர்த்தகர்களுடைய ஒரு மிக அழகான ஒரு கருத்தரங்கம் இருந்தது. இப்ப இதுல எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது? நான் வெறும் பேராசிரியர். என்ன வாய்ப்பு கிடைச்சது? ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அது நினைச்சா கூட இன்னும் சந்தோஷமும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. APJ அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன். ஏதோ ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய நான் ஒரு மின்மினி பூச்சியினுடைய நானோ பார்ட்டிகிள். மின்மினி பூச்சியாவது கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை விட சின்னது. என்னை விட்டு ஐயாவை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன போது நான் எனக்கு அது பெரிய ஒரு அதிர்ஷ்டமா நினைச்சேன். அதுக்கு ஒரு வாரம் முன்னால வீட்டுல வந்து நான் யாரு என்ன ஏது எல்லாம், ஏன்னா ஐயா ஜனாதிபதியாக இருக்காரு, ஹை செக்யூரிட்டி ஜோன்ல இருக்காரு, Z கேட்டகரியில இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய நபரோட அதே மேடையில நிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பலவிதமான பரிசோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு காலையில 9 மணிக்கு அந்த மீட்டிங் தொடங்குது. கரெக்டா ஐயாவை கொண்டு வந்து 9 மணிக்கு ஐயா வந்தாச்சு. என் கையில எதுவுமே இருக்கக்கூடாது. திடீர்னு திரும்பவோ சிரிக்கவோ இருமவோ தும்மவோ எதுவும் கிடையாது. ஏன்னா திடுக்குன்னு நான் திரும்பினேன்னா ஐயா பின்னால் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய பிளாக் கேட்ஸ் அவங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன நோக்கி திரும்பும். அவ்வளவுதான். அந்த அளவு ஐயாவுக்கு ஒரு பாதுகாப்பு. 100 அடிக்கு அந்த பக்கம் தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கிறது பன்னாட்டு கருத்தரங்கம். பல பேருக்கு தமிழ் தெரியாது, பல பேருக்கு தமிழ் இருக்கிறதும் தெரியாது. அப்போ
அத்தனை நேரம் ஐயாவை அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன ஆங்கிலம் மட்டுமே பயன்படுத்த சொல்லியிருந்தாங்க. நான் ஆங்கிலத்திலேயே, எனக்கு ரொம்ப வருத்தம். தமிழை மிகவும் நேசித்த, தமிழ் மிகவும் நேசித்த ஒரு பெருமகனார், அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஆங்கிலம் மட்டுமே. சரி, இப்போ எப்படியோ அவரோட நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவது கிடைச்சது. வந்து நிற்கும் பொழுது அந்த கண்கள் ரொம்ப தீர்க்க தரிசனம் உள்ள கண்களாக இருக்கு. 2020 தாண்டி பார்த்த கண்களாக இருக்கு. எல்லோரும் இந்தியா வல்லரசாகும் நல்லரசாகும் சொல்லி சென்றவர்கள் எத்தனையோ பேர். ஐயா மட்டும்தான் அதுக்கு ஒரு தேதி கொடுத்தார். யாருக்கு ஒரு தேதி கொடுக்க முடியுதோ அந்த நபருக்கு திட்டவட்டமாக இது நிச்சயம் வெற்றி பெறும் அப்படிங்கிற உறுதி இல்லைன்னா தேதி கொடுக்க மாட்டோம். நாம 2020 அப்படின்னு தேதி கொடுத்திருந்தாரு. அதை நோக்கி நகரக்கூடிய காலமாக இருந்தது. ஐயா அவர்கள் வந்து நின்ன பொழுது நான் பேசி முடிச்சாச்சு. அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிடம் ஐயாவை அறிமுகப்படுத்திட்டு நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அசையக்கூடாது, எப்படி நின்றுட்டு இருக்கேன். ஐயா வந்து நின்னாரு. நின்ன அடுத்த நிமிஷம் வணக்கம் அப்படின்னாரு. அவர்கிட்ட இருந்து படிச்ச மிகப்பெரிய பாடம் தான் இந்த வணக்கம். எங்க யார் போன் பண்ணாலும் எத்தனை தடவை அவங்க குட் மார்னிங் சொன்னாலும் திருப்பி திருப்பி என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்னா வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க திருப்பி வணக்கம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இல்லைன்னா நானே கேட்டுடுவேன், ஒரு வணக்கம் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்பேன். வணக்கம் என்ன காரணம் தெரியுமா? இந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை விட இதில் நீங்க காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆங்கிலேயன் மார்னிங் குட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சீசனல் கிரீட்டிங்ஸ் அவனோடது. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்றது. வணக்கம் இஸ் நாட் அ சீசனல் கிரீட்டிங், இட்ஸ் an ஆல் டைம் கிரீட்டிங். ஃபேர் வெதர், ஃபவுல் வெதர், என்ன விதமான கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, வணக்கம் அப்படின்னா ஆயுட்காலத்துக்கும் அந்த ஒற்றை வார்த்தை போதும். என்ன காரணம்? உனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை நான் வணங்குகிறேன். You have divinity in you. I just salute it. அதுதான் அதனுடைய அர்த்தம்.